Hello friends, welcome to Mira Mind Voice. Day 12 in Big Boss House. இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி டே ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஆரம்பித்தாங்க. மார்னிங் சாங்கு அதெல்லாம் எதுவுமே காமிக்கல. உடனே 2 பர்சன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அவங்க 2 பேரும் கேப்டன்சி டாஸ்க்குக்கு விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் குழப்பம். ஸோ பிக்பாஸ் அதை நடுப்புற பாதியிலேயே நிறுத்திட்டு இதை 1 hourல காமிக்கல, 24/7 பார்த்தது நிறுத்திட்டு திரும்ப பண்ணுங்க அப்படின்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தோடனே கெமி கனி அண்டு சபரி அப்படின்னு ஆரம்பித்து வச்சாங்க. அடுத்தது கனி சபரி அண்டு கெமி அப்படின்னுட்டு, கலை எஃப்ஜே அண்டு பிரவீன் நல்லா சொன்னார் அவர். அரோரா சபரி அண்டு கனி, அப்சராவும் சபரி கனி, அடுத்தது சபரி விக்ரம் அண்டு கெமி, அடுத்தது சுபிக்ஷாவும் பார்த்திங்கன்னா விக்ரம் அண்டு கெமி, அடுத்தது பிரவீன் கனியவும் இவங்களையும் சொன்னாங்க. அடுத்தது எஃப்ஜே சபரி அண்டு விக்ரம் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தராக ஒன்று சொல்லிட்டு வந்தால் கடைசியில் என்ன எடுத்து கம்ருதீன் ஆல்ரெடி செலக்டட், இதில் கனி மெஜாரிட்டியாக வந்துட்டாங்க. விக்ரம் அண்டு சபரிக்கு ஈக்குவல் ஓட்ஸு. இதுவும் 1 hourல காமிக்கல. உடனே ஆஸ் யூஷுவல் சபரி என்னை விட விக்ரம் பெட்டர் கேண்டிடேட்டு, ஸோ நீங்கள் அவரை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னொன்று. உண்மையிலே அது கரெக்டு தான். ஏன்னா விக்ரம் இன்னும் பேலன்ஸ்டாக, ரொம்ப டெம்ப்ட் ஆகாமல், யார்கிட்டையும் பெருசாக வம்புக்கு போகாமல் நல்லா பண்ணுறாரு. உடனே பிக்பாஸ் விட்டுருவாரா? இல்லை திரும்ப ஓட்டிங் போங்கன்னு சொல்ல, இந்த தடவை இவங்க 2 பேர்லன்னு பார்க்கும்போது சபரிக்கு அதிகம் ஓட்டு விழுந்து சபரி, கனி அண்டு கமருதீன் 3 பேரும் கேப்டன்சி இப்போ இதுக்கு நிற்கலாம் அப்படின்னுட்டு. ஆனால் ஓகே, கமருதீன் இப்போ இந்த வீட்டில் தான் இருக்கார், ஃபைன். அடுத்தது ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுங்க. இதுக்கு நடுப்புற நிறைய போச்சு, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டாங்க. 2 வீட்டிலேருந்தும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கனி வியனா அண்ட் அரோரா. அதுக்கு காரணம் சொன்னாங்க. பாரு சுபிக்ஷா அண்ட் ரம்யா, இவங்க 2 பேரையும் சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்லேருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற 2 கேண்டிடேட்ஸு. இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வர கடைசியில் அரோரா அண்ட் ஆதிரை ஜெயிலுக்கு போகணும். இது இந்த என்ன சொல்கிறது, ஆல்ரெடி ஆதிரை அண்ட் எஃப்ஜே பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அரோரா ஆள் மாற்றிட்டாங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அரோராவா பாருவான்னு ஆக்சிலேட் ஆகிட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நாள் முழுக்க பார்த்திங்கன்னா பார்வதி கமருதீன் பாத்ரூம் போனால் கூட அவங்க பின்னாடியே போகிறாங்க. ஏதாவது ஒன்றுனா டே அப்படின்னா, ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க திவாகர் பெருசாக கத்துறதில்ல, பார்வதி யூஸ் பண்ணிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னுட்டு கமருதீனை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவர் உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஈஸியாக டெம்ப்ட் ஆகி கத்துறாரு. அதனால் பார்வதி தன்னுடைய டீமை மாற்றிட்டாங்க. இப்போது மோரலஸ் கலையும் அவங்க கூட வெளியில் உட்காந்து பேசுகிறதுக்கு வராரே தவிர இந்த மாதிரி கத்துற விஷயத்துலையோ இதுலேயோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ டுவோ யாருன்னாக்க பார்வதி அண்டு கமருதீன். இன்றைக்கி ரம்யா கூட கமருதீன் திரும்ப 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 சண்டை போடுறதுக்கு பார்வதி வாஸ் த மெயின் ரீசன். ஸோ மேடம் இப்போ அவதாரம் மாறிட்டுருக்காங்க. பிரவீன் காந்தி சார் சொல்லிட்டு போனார் இல்லையா, மாயான்னுட்டு. சரி, ரொம்ப கொஞ்சம் யோசிச்சுருப்பாங்க போல இருக்குது. மாயா என்ன பண்ணாங்க? மாயா பெருசாக பேசலை, மற்றவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. சரி, நம்மளும் அதையே பண்ணுவோன்னு இவங்களும் டாக்டிக்ஸை மாற்றிட்டாங்க. மத்தியானம் 1:45 அரோராவும் பாருவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அரோராவை நாமினேஷன் பண்ணும்போது ஜெயிலுக்கு போகிறதுக்கு இது பண்ணும்போது இந்த வீட்டின் பிரெட்டி பாண்டா அதை வச்சு இவங்க கார்ட் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ன உடனே பாரு, நீ அப்படிலாம் ஒன்றும் பிரெட்டி இல்லையே, உன்னை போய் எப்படி பிரெட்டின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அரோராவை. அடுத்தது பிக்பாஸ் கூப்பிட்டு 2 பேர் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னாரு. கமருதீன் அண்டு அப்சரா ஸ்டோரி சொல்லட்டும், ஏன்னா வினோத் இந்த தடவை நாமினேஷனில் இல்லை, அதனால் இவங்க 2 பேருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லை அவங்கள இன்னும் பின்னுக்கு தள்ளினதா? ஸ்டோரியில் ஒன்றுமே இல்லைங்க. கமருதீன் ஏதோ சொல்லணும்னு ஆரம்பித்து கடைசியில் கொண்டு 7 கூடமாக
அவருக்கும் ஆதிரைக்கும் இருந்த ஒரு தொடர்பை இங்கே வெளிப்படுத்தி தன்னுடைய பேரை இன்னும் மொத்தமாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு, இதில் நிறைய எடிட்டிங்கில் வேற கமருதீன் சொன்னதெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது இவங்க பேசினது அப்சராவோட ஸ்டோரி வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. அதாவது ஒரு ஃபேமிலின்னா எப்படி சப்போர்ட் பண்ணணும், எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் ஃபேமிலி தான் கூட நிற்கும் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. நைஸ் நரேஷன். அடுத்தது கேப்டன்சி டாஸ்க்கு. குத்துங்க ஏஜமா குத்துங்க. கனி, சபரி அண்டு கமருதீனோட உருவ பொம்மையை லிவிங் ரூமில் வச்சுருக்காங்க. 9 கத்திகளும் தரப்படும். அதை அவங்க பார்க்காத நேரத்தில் அவங்க உருவ பொம்மையில் குத்திட்டு கேமராவில் சொல்லிடணும். கேமராவில் சொல்லும்போது பார்த்தா பிரச்சனை இல்லை, உருவ பொம்மையில் குத்தும்போது பார்க்கக்கூடாது. அவ்வளோதான் டாஸ்க்கு. இதை கத்தியை எடுத்து வச்சுட்டு திவாகர் ஒரு பக்கம் சீன் பண்ண ஆரம்பிக்க, எல்லாரும் அதை இதை சுற்றி உருவ பொம்மையை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கத்தி வந்து கமருதீனுக்கு ரம்யா குத்திடுறாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து தாங்க கமருதீன் ஆரம்பித்தார் ரம்யா கூட தகராறு பண்ணுறதுக்கு. நீ யார் நான் யார், 2 பேருமே விளையாட தானங்க வந்திருக்கீங்க, இப்போ தான் அந்த பொண்ணை ஏதாவது பேசினா அந்த பொண்ணும் கத்தும் அப்படிங்கிறதுனால 2 பேரும் கத்த. உன்னை போய் அண்ணன்னு சொன்னேன் பாரு, என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும்னு அந்த பொண்ணு சொல்ல, இவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறா அப்படின்னு இவர் கத்த. அதை வந்து தூபம் போட்டு அப்படியே அந்த விளக்கு அணையாமல் பாதுகாத்து அதை அப்படியே அடகாத்து கொண்டு போவாங்க இல்லையா, அந்த வேலையை பார்வதி பண்ணிவிட்டு கமருதீன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. அடுத்தது டாஸ்க் படிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. டாஸ்க்கு படிக்கணும்னு கூப்பிடும்போது அதுக்கு முன்னாடியே திவாகர் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டா, அது பண்ணிட்டா இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ரம்யாவுக்கையும் கமருதீனையும் கிளப்பி விட்டுட்டுருக்க. சபரியை பாரு எடுத்து போய் குத்த சபரி பார்த்துடுறாரு. உடனே ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, அவங்க தோத்துட்டாங்க, அதனால் இனிமேல் அவங்க கத்தி குத்த முடியாது. சபரி வந்து பாரு, இவ கத்தி எடுத்து உள்ள கிட்ட போனோடனே பாருன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து இன்வேலிடு. அவங்க வந்து இனிமேல் யாருக்கும் கத்தி குத்த முடியாதுன்னு, என் வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் ஃப்ரீயாக என்னோடய மற்ற வேலையை கவனிப்பேன், அதாவது பற்ற வைக்கிற வேலையை கவனிப்பேன் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. திரும்ப சபரியை வந்து கனி குத்துறாங்க. கனி இல்லை, வேற ஒருத்தர் குத்தும்போதும் அவர் பார்த்து விட்டு கத்தியை கீழே வச்சுருங்க அப்படின்றவாரு. அடுத்தது விக்ரம் வந்து பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு வந்து சபரி அல்லது கனி வரணும், கமருதீனுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி கம்மி, ஸோ அவன் வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னுட்டு. அவரோட அனலைசேஷன் கரெக்டாக இருக்குது. கமருதீன் எடுத்து சபரியை குத்த சபரி பார்த்து விட அதுவும் இன்வேலிடு அப்படின்னு சொல்லிடுறாரு பிக் பாஸ். அதுவும் எகெயின் கமருதீனுக்கு இன்னும் ஏற்றிக்குது. அடுத்தது அரோரா வந்து இவரை குத்திடுறாங்க சபரியை. உடனே அது கொண்டாடுறாங்க பார்வதி, ஆஹா சபரியை குத்திட்டியா நீ, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுப்புற பிக் பாஸ் வந்து ஜெயச்சந்திரன் டாஸ்க் வருது, அதை படிக்கிறாங்க. அதை படிச்சுட்டு இருக்கும்போதே, படிக்கிறதுக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகும்போதே சுபிக்ஷா வந்து கமருதீனை குத்திடுறாங்க. அதுக்கு வினோத் கத்துறாரு, ஏய் தப்பு தப்பு தப்பு, நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே குத்தக்கூடாது, அதுதானங்க டாஸ்கே. அடுத்தது ஆதிரை போய் 3வது கத்தியை குத்தி கமருதீன் இஸ் டன். பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, கமருதீன் நீங்கள் இந்த இதுலேருந்து விளக்கப்படுறீங்க. ஈவன் அதர்வைஸ் அவர் அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டார். ஸோ அவருக்கு இட் டசன்ட் மேக் மச் டிஃப்ரென்ஸ். அடுத்தாப்பில் இப்போ கனி அண்டு சபரி இருக்காங்க. சபரிக்கு ஒரு குத்து, அடுத்தது சபரியே எடுத்து கனியை குத்திடுறாங்க, அது ஒன்று ஆயிடுத்து. இவங்க ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பிக் பாஸ் வந்து இந்த இதை ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாரு. இவங்க ஜெயச்சந்திரன் இதுக்கு 2 பேர் ஜட்ஜு, பிரவீன் ராஜும் அப்சராவும் ஜட்ஜு அப்படின்னு நின்றுடுறாங்க. ரொம்ப அழகாக டீம் செலக்ட் பண்ணாங்கங்க, பாரு அண்டு திவாகர் அப்படின்னுட்டு. ஆனால் பாரு அப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு ஒழுங்காக இருக்கிற ஆளோட போடுங்க, நான் வந்து வாக் பண்ணக்கூடிய ஆளோட போடுங்க, இவர் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு. திவாகர் மூஞ்சி செத்து போச்சு. அதுக்கு அவங்க பேசின வார்த்தை கொஞ்சம் அநாகரிகமாக இருந்தது, அது நல்லா இல்லை. அடுத்தாப்பில்
இவங்க யார், கெமி அண்டு கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படியோ பேசி ஒன்னாரில் காமிக்கலை. ஆனால் கடைசியில் இதில் பார்த்தோன்னா லைவில் ஃபுல்லாக போச்சு. கெமி அண்டு கமருதீன் வாக் பண்ணுறாங்க. கெமிக்கும் இவங்களுக்கும் போட்டிருந்தாங்க. இவங்க போட்டது கெமியவையும் கமருதீனையும். ஆனால் பாரு அண்டு கமருதீன் வாக் பண்ணுறாங்க. கெமி இஸ் வாக்கிங் வித் திவாகர். ஏதோ கச்சாமுச்சான்னு மாற்றி ஷோ போகுதுங்க. மாற்றி நடக்கிறாங்க. இது தெரிஞ்சது தான். எஃப்ஜேவும் ஆதிரையும் விக்ரமும் கெமியும் நடக்கிறாங்க. கலை அரோரா, அடுத்தது துஷார் வியானா, அடுத்தது பாரு கமருதீன், ரம்யா வினோத். ரம்யா என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்ல உடனே விக்ரம் நான் வேணா அவங்கள தூக்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி அவர் போய் சொன்னார். இல்லை நான் பண்ணுறேன்னு வினோத் ரம்யாவை தூக்கிட்டு வந்து அவங்க முடிச்சிடுறாங்க. ஃபைனலாக பிரவீன் ராஜும் அப்சராவும் வாக் வராங்க. ஃபஸ்ட்டு சொன்னது கனி அண்டு சபரி. அவங்க 2 பேரும் ஸ்டிகான். திவாகர் சுபிக்ஷான்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் மாறிடுச்சு. கடைசியில் திவாகரும் சுபிக்ஷாவும் வரவில்லை. வேறு 2 பேர் வந்தாங்க. என்னவோ அதை முடிச்சிட்டாங்கங்க. அடுத்தில் வின்னர் எஃப்ஜே அண்டு ஆதிரை. பிரவீன்ராஜ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா கம்பேர் பண்ணார். நல்ல ஆங்கில வார்த்தை பிரயோகங்கள். அப்சராவும் அவங்களும் ரொம்ப அழகாக டீசெண்டாக அதை கம்பேரிங் பண்ணி ஒரு எந்தவித குழப்பமும் இல்லாமல் பண்ணி முடித்ததா நமக்கு ஒன்னாரில் காமிச்சாங்க. உள்ளுக்குள்ளே என்னென்ன குழப்பங்கள் போச்சு தெரியாது. ஸோ இதே இன்றைய நிகழ்வுகள். இதில் இன்னும் கனி அண்டு சபரி இதுக்கு நடுப்புற பிரவீன்ராஜ் திரும்ப ஆரம்பிக்கிறதுன்னு சொன்ன உடனே கனியை 2வது கத்தி குத்திடுறாரு. சபரிக்கு 2 கத்தி இருக்குது, கனிக்கு 2 கத்தி இருக்குது. ஸோ இது 2த்துல ஈவனாக இருக்குது. 2த்துல யார் வின் பண்ணுறாங்கன்னு நாளை தான் தெரியும் நமக்கு. ஸோ இதே இன்றைய நிகழ்வுகள். நாளைக்கு சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் வருவார். இதில் என்னென்ன அட்ரஸ் பண்ணப்படும் நமக்கே போதுண்டா சாமின்னு இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ரெட் கார்டு கொடுக்குறபடி, எல்லோ கார்டு கொடுக்குறபடி, அவங்கவங்க பேசுறது, யார் பேசினாலும் கமருதீன் தூங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எதெல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறாங்க, எதெல்லாம் இது பண்ண போகிறாங்க, யார் இந்த வாரம் வெளியில் போகிறாங்க. பிகாஸ் எஃப்ஜேக்கு ஓட்டுக்கள் குறைஞ்சின்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஃப்ஜேவா அப்சராவா இல்லை ஆதிரைக்கும் கூட கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் போகிறாங்க, என்ன நடக்க போகிறது, நாளைய எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.